ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்வா டெக்ஸ்டர் பாருங்கள். பாசிப்பருப்பு அல்வா சூப்பராக இருக்குது இல்லை? ஒரே ஒரு கப் பாசிப்பருப்பு இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சில பேர் இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு கல்யாணத்துக்கு போவாங்க. அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி நல்லா இருக்குது, அவ்வளோவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். டைம் வேஸ்ட் என்னத்துக்கு, பார்க்கலாமா எப்படி செய்கிறது? ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல 250 கிராம்ஸ் 1/4 கிலோ இருக்குது பாசிப்பருப்பு. 1 கப் பாசிப்பருப்பு நான் காலையில் 11 மணிக்கு ஊற வச்சேன். ஃபுல்லாக 3 ஹவர்ஸ். 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. 3 ஹவர் அப்படியே நல்லா ஊற வச்சு இது ஜாரில் போட்டு சும்மா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி போட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு பவுலு இல்லைன்னா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது சைடில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஹெவி பாட்டம் வானல் எடுத்து 5-6 கரண்டி நெய் போடலாம். கிராம்ஸ்லே 100 கிராம்ஸ் இருக்குது. அடுப்பு மீடியம் வச்சு 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் கிராம் ஃப்ளார் கடலை மாவு. நம்ம ஹல்வாக்கு டெக்ஸ்டர் வரணும், அதுக்காக ரவை போடுங்க. ஒரே 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், சும்மா ஃபியூ செகண்டில் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இப்போது வாங்க நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லை பருப்பு, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நெய் சூடாக இருக்குது, பார்த்து போடுங்க. எல்லாமே போட்டு உடனே அடுப்பு மீடியம் டு லோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே நெய் இருக்குல்ல, எல்லாமே ஃபியூ செகண்டில் பருப்புல அப்சர்வ் ஆயிரும். கரண்டி கொஞ்சம் நேரத்துக்கு கூட விட்டாது கலந்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே உக்காந்துரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம அல்வாவில் பாசி பருப்பு வாசம் வந்தே இருக்குது. இதே மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணால் எல்லா வாசனும் போயிடும். பாருங்கள், நெய் அப்சர்வ் ஆகிட்டு இருக்கு இல்லை? நம்ம பருப்பில் தண்ணி இருக்குது, இது தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆயிடணும். இது அடுப்பில் இருக்கட்டும். வேறு அடுப்பில் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 கப் சர்க்கரை, 1 கப் பாசிப்பருப்பு நம்ம எடுத்தோம் இல்லை, அதுக்காக 1 கப் சர்க்கரை சரியாக வந்துடும். 1 கப் தண்ணி, அதே கப்பில் 1 கப் தண்ணி போட்டு கலந்து விடுங்க. அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். சும்மா சின்ன ஸ்பூன்லே 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக ஃபுட் கலர், எல்லோ இல்லைனா ரெட் கலர் கூட நீங்கள் போடலாம். அடுப்பு சிம்மில் வச்சு சிரப் ரெடி பண்ணலாம். இப்போ வாங்க இது கலந்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம பருப்பு மிக்சரு தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டு இருக்குது. உப்புமா மாதிரி ஆகிட்டு இருக்குது இல்லை? இன்னும் ஃபியூ செகண்டில் பார்க்கலாம். நான் ஃபுல்லாக 20 மினிட்ஸ் இதே மாதிரி கலந்துக்கிட்டே கொஞ்சம் நேரத்துக்கு கூட விட்டாது கலந்துக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், சூப்பராக ஸ்டேஜில் வந்து இருக்குது. இந்த ஸ்டேஜ் பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போது சிரப் பார்க்கலாமா? நம்ம சர்க்கரை சிரப்பில் நல்லா பாயில்டு வந்து இருக்குது. பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்ம சிரப் ரெடியாக இருக்குது. எடுத்து சீக்கிரமாக பருப்பு மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி வெடிகட்டி போடுறேன். அந்த ஏலக்காய் விதை வாயில் வரும், அதுக்காக இந்த மாதிரி வெடிகட்டி போட்டேன்னா வாசனம் இருக்கும், பட்டு வாயில் எதுவுமே வராது. பாருங்கள், இந்த சிரப் கொஞ்சம் நேரத்தில் பருப்பில் அப்சர்வ் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு மீடியம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபியூ செகண்டில் எல்லா சிரப்பு நம்ம பருப்பில் அப்சர்வ் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்வா பசங்க மட்டும் இல்லைங்க, பெரிய ஆளுங்களுக்கு கூட சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அப்படியே வாயில் போட்டோன்னா கரையம் மாதிரி இருக்கும். நம்ம அல்வா டெக்ஸ்டர் பாருங்கள், சூப்பராக வந்து இல்லை? இனிப்பு கரெக்டாக இருக்குது. 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக வந்துடும். இப்போது ட்ரை ஃப்ரூட் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணும், அதுக்காக சும்மா 100 கிராம் மாவா, கோயா என்ன சொல்லுவாங்க, அது 100 கிராம் சர்க்கரை இல்லாத மாவா. இது சூடாக இருக்குது நம்ம அல்வா, அதுக்காக கிரேட் பண்ணி கூட போடலாம், இல்லைன்னா அப்படியே கூட போட்டு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி சரியாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டேன்னா போடுங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். நம்ம அல்வா சூப்பராக டேஸ்ட்டு வரணும், அதுக்காக சும்மா 100 கிராம் மாவை போட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி டேஸ்ட் இருக்கோ தெரியுமா? நம்ம கல்யாணத்து வீட்டில் சாப்பிடாங்க இல்லை, அந்த டேஸ்ட்டுலேருந்து இந்த அல்வா சூப்பராக இருக்கும். மேலே கார்னிஷிங்க்கு ட்ரை ஃப்ரூட் போட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கையிலே டேஸ்டியான பாசிப்பருப்பு அல்வா. இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.